ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு வாழை விருந்து. இன்னைக்கு நம்ம ப்ராக்கலி மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதை செய்கிறதுக்கு நான் ஒரு மீடியம் சைஸ் ப்ராக்கலி எடுத்திருக்கேன். அதை வேக வைக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக உப்பும் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்திக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். அப்புறமா அதில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற ப்ராக்கலியை சேர்த்திக்கலாம். அந்த தண்ணியிலேயே ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் அதை அப்படியே விடலாம். ஒரு 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கலாம். அப்புறம் ஒரு 3 பல்லு பூண்டுவை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கலாம். அது எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தெல்லாம் நல்லா வதக்கலாம். வெங்காயமெல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் ஒரு தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கலாம். தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதும் அதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். அப்புறம் 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம். அப்புறம் ஒரு 3/4 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்திக்கலாம். அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்திக்கலாம். 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்திக்கலாம். அப்புறம் 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்திக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கலாம். பாருங்க, மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற ப்ராக்கலியை சேர்த்திக்கலாம். இந்த மசாலா கூடவே இதை நல்லா வதக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இதை நல்லா வேக வைக்கலாம். அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்கள், ப்ராக்கலி நல்லா வெந்து மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. இப்போ கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ப்ராக்கலி மசாலா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.